குட் பேட் அக்லி படத்துடைய வெற்றிக்கு பின்னர் நம்ம அஜித் சார் கார் ரேஸ்ல செம பிஸியாக இருந்த நிலையில தற்போது அடுத்த படத்திற்கு தயாராகிட்டுமே இருக்காரு. அஜித் சாருடைய அடுத்த படத்தை ஆதித்ய ரவிச்சந்திரன் தான் இயக்க இருக்காரு. இந்த படத்தை ரோமியோ பிக்சர்ஸ் நிறுவனம் சார்பில் ராகுல் தயாரிக்கிறாரு. படத்திற்கான ஆரம்ப கட்ட பணிகள் விறுவிறுப்பாக நடந்துட்டு இருக்கு. நவம்பர் மாதம் முதல் ஷூட்டிங்கை தொடங்க பிளானுமே போட்டிருக்காங்களாம். இது அஜித் சாருடைய 64வது படமாகும். ஏகே 64 படத்துடைய ஷூட்டிங் தொடங்கும் முன்னாடி ஏகே அவர்கள் தன்னுடைய மனைவி ஷாலினி மற்றும் மகன் ஆதிக்குடன் கேரள மாநிலம் பாலக்காட்டுல உள்ள தன்னுடைய குலதெய்வமான ஊட்டுக்குளங்கர பகவதி அம்மன் கோவிலுக்கு சென்று சாமி தரிசனம் பண்ணியிருக்காரு. நடிகர் அஜித் சாருடைய தந்தை பாலக்காட்டை சேர்ந்தவர் அப்படின்றதுனால அவங்களுடைய குல தெய்வமாக ஊட்டுக்குளங்கரை பகவதி அம்மன் கருதப்படுது. அங்க அஜித் சார் எடுத்துக்கொண்ட புகைப்படம் சோசியல் மீடியாக்கள்ல படு வைரலுமே ஆகிட்டு இருக்கு. அதுல அவரோட நெஞ்சில சாமி உருவத்தை பச்சை குத்தி இருப்பது தெரிய வந்திருக்கு. அதனை பார்த்த நெட்டிசன்கள் அது என்ன சாமி என்பதை அறிந்து கொள்ள ஆர்வம் காட்டிட்டுமே இருக்காங்க. அதன்படி அவர் தன்னுடைய குல தெய்வமான ஊட்டுக்குளங்கரா பகவதி அம்மனுடைய உருவத்தை தான் தன்னுடைய நெஞ்சில பச்சை குத்தி இருக்கார். அது அந்த கடவுள் மீது அவர் வைத்திருக்கும் அன்பை காட்டுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, தற்போது சமீபத்துல கரூர்ல ஒரு மிகப்பெரிய துயர சம்பவம் நடைபெற்றது. அதனை அடுத்து அந்த மக்களுக்காக பிரார்த்திக்கவுமே ஏகே அவர்கள் குலதெய்வம் கோயிலுக்கு சென்றுள்ளதாக அவருடைய ரசிகர்களுமே சமூக வலைத்தளங்கள்ல பேசிட்டு இருக்காங்க. இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.